வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். சென்னையில் மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கான கட்டமைப்புக்கு ரூபாய் 111 கோடி ஒதுக்கீடு. சென்னை நகரில் அரசு சார்பில் மின்சார பேருந்துகளை இயக்க தேவையான கட்டமைப்புகளை ஏற்படுத்த 111 கோடியே 50 லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுகுறித்து தமிழக அரசு சார்பில் வியாழக்கிழமை வெளியிட்ட உத்தரவு. மாநகர போக்குவரத்து கழகத்தை உலகத்தரம் வாய்ந்த பொது போக்குவரத்து அமைப்பாக மாற்றுவதை தமிழக அரசு நோக்கமாக கொண்டுள்ளது. இதற்காக உலக வங்கியின் நிதியுதவியுடன் சென்னை நகர கூட்டாண்மை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அதன்படி அரசின் போக்குவரத்து துறை மற்றும் மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு இடையே ஒப்பந்தம் கையொப்பமானது. இந்த ஒப்பந்தப்படி முதலாவது ஆண்டு மாநகர போக்குவரத்து கழகத்தால் இயக்கப்படும் பேருந்துகளில் 10% பேருந்துகளுக்கு செலவினத் தொகையாக ரூபாய் 21 கோடியே 50 லட்சம் வழங்கப்பட்டது. இப்போது நிகழ்நிதியாண்டில் 50% பேருந்துகளுக்கு செலவினத் தொகையாக ரூபாய் 300 கோடி வழங்கப்படும். மின்சார பேருந்துகள். சென்னையில் கலைஞர் நகர், பெரும்பாக்கம், குரோம்பேட்டை, செம்மஞ்சேரி, தண்டையார்பேட்டை ஆகிய பணிமனைகளில் இருந்து மின்சார பேருந்துகளை இயக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. 500 மின்சார பேருந்துகளை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கேற்ற வகையில் மின் கட்டமைப்பு மற்றும் டீசல் பேருந்துகளை மின்சார பேருந்துகளாக மாற்றுதல் போன்றவைக்காக ரூபாய் 111 கோடியே 50 லட்சம் ஒதுக்க முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற டிஎன்எஸ்டிசி அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.